இறைவேண்டல் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், போற்றுகின்றோம். இப்போதும் இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்திலே உங்களுடைய வழிபாட்டிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த இறை மக்களை இந்த திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களுக்கு வழங்கவிருக்கின்ற இந்த திரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி உரைக்கின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவர், உங்களுடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தியவர்களும் பேசுகிறவர் நீரே என்பதை உணர்ந்தவர்களாக எங்களை மறைத்து உங்களுடைய வார்த்தைகளை நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தும்படியால் உங்களிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களில் காணப்படுகின்ற கரைகள், குறைகள், பிழைகள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து நீர் அப்புறப்படுத்தியுள்ளோம். இந்த வேளையிலும் உங்களுடைய இறை வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போவதற்கு நீர்தாமே எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வழிபாட்டிலே இந்த காணொலியின் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் உங்களுடைய திரு கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் வழியாய் எங்களோடு பேசும். எல்லாவற்றையும் நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், பலப்படுத்தும், காத்தருளும். இரட்சகரும் மீட்பருமாகிய இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். மற்றும் ஒரு முறையாக காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆயினும் தற்கால சூழலை எண்ணி பார்க்கையிலே உலக மக்கள் நம் உடன்பிறப்புகளாக இருக்கும் மக்கள் படும் பாடுகளை நினைத்து மனம் இருந்து நம் ஆண்டவரிடம் மன்றாட உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஆண்டவர் தாமே நம் எல்லோரின் ஏகோபித்த மன்றாட்டுக்களை ஏற்று இந்த உலக மக்களின் வாழ்வுக்கு மீட்பளித்து அவர்களை விடுவிப்பாராக. மேலும் இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்திலும் மே மாதம் முதல் நாளானது உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் வாழ்வுரிமை வழங்கும் நோக்கத்திற்காக வேலை நேரம் நிர்ணயம் செய்யப்பட்டதால் மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக அனுசரிக்கப்படுகின்ற நிலையிலே உழைக்கும் மக்களாக, உழைக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தும் உழைப்புக்கு வாய்ப்பில்லாத நிலையிலே, உணவுக்கும் வழியில்லாத சூழலிலே ஒடுங்கி கிடக்கின்ற உழைப்பாளர்களுக்கு நன்றி செலுத்தி மீண்டும் அவர்களின் உழைப்பு பணி தொடரும் நிலை உருவாக கடவுளிடம் நாம் இணைந்து மன்றாட அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதமும் மன்றாட்டு ஜெபம் என்னும் கருப்பொருளை மையமாக வைத்து இந்த மாதத்தின் பணிகளை நாம் தொடங்க இங்கே கூடியிருக்கின்றோம். அதற்கும் ஆதாரமாக இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாக தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் திருமொழியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். அது, ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ள அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்பது. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது உங்கள் உள்ள அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். But when you pray, go into your room and shut the door and pray to your Father who is in secret, and your Father who sees in secret will reward you. அன்பானவர்களே, நம்முடைய இறைவேண்டலானது பிறர் காணும்படி இல்லாமல் மறைவாகவும் இறை மனித உறவை ஆழப்படுத்தும் நோக்கத்துடனும் எழுப்பப்படும் இறைவேண்டலாக அமைய வேண்டும் என்பதை இந்த திருமொழி நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இறைவேண்டலானது பிறர் காணும்படி இல்லாமல் மறைவானதாகவும் இறை மனித உறவை ஆழப்படுத்தும் நோக்கத்துடன் எழுப்பப்படும் இறைவேண்டலாக அமைய வேண்டும் என்பதை இந்த திருமொழி நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த திருமுறை பகுதியை பொறுத்தவரையில் யூத மரபில் இருந்த பல்வேறு இறைவேண்டல்களையும் நன்கு அறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவற்றினால் ஏற்படும் இறை மனித உறவை நன்கு அறிந்தவராக நம் ஆண்டவர் இருந்திருக்கிறார். அந்த நிலையிலே மக்களின் நன்மதிப்பை பெரும் நோக்கத்துடன் சிலர் இறைவேண்டலில் ஈடுபடும் போது ஒரு விதமான அவல நிலையை நம் ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார். மக்களின் நன்மதிப்பை பெரும் நோக்கத்துடன் வேண்டுதல் செய்கின்ற போது அந்த வேண்டுதல் கடவுளுக்கு பிரியமற்றதா இருக்கின்ற நிலையில அத்தகைய அவல நிலையான இறைவேண்டலை நம் ஆண்டவர் கண்டிக்கின்ற வண்ணமாக இந்த திருமறை வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இப்பகுதி முழுவதும் நாம் படிக்கின்ற போது எப்படி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை இங்கே நாம் பார்க்கலாம். பல நேரங்களில் நாம் கடவுளிடம் வேண்டும் போதெல்லாம் நேரடியாக அவர் பதில் தருவார்
என்று நாம் எதிர்பார்க்கின்ற நிலையிலேயே நாம் காணப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்து அவரது விருப்பத்தின்படியே நமக்கு அவர் தன்னுடைய பதிலை அளிக்கின்றார். நாம் வேண்டுகின்ற வேண்டுதல்களுக்கு அவர் பதில் தருகின்றார், செவிசாய்க்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த நாளின் வார்த்தை நம்மை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கேட்பது ஒன்றாக இருப்பினும் அவர் வேறொன்றை தமது விருப்பத்தின்படி நமக்கு தந்து நமது வேண்டுதலுக்கு அவர் பதில் தருகிறவராக, நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் ஈடு செய்கிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு சிறிய நிகழ்வை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு பெரியவர், வயது முதிர்ந்தவர், பலவிதமான நோய்களினாலே பீடிக்கப்பட்டு மருத்துவரிடம் சிகிச்சைக்கு அவர் செல்கின்றார். அப்படி மருத்துவர் அவரை பரிசோதித்து, நீர் 4 அல்லது 5 மாதங்களுக்கு நான் தரும் மருந்துகளை உட்கொள்வது மட்டுமின்றி சமுத்திரத்தின் கரையோர பகுதியிலே தங்கியிருந்து கடலில் இருந்து வீசும் தூய காற்றை சுவாசித்து வருகிறானால் சீக்கிரம் நலம் பெறலாம் என்கின்ற ஆலோசனையை அந்த மருத்துவர் அந்த பெரியவருக்கு கொடுக்கின்றார். அப்படியே அந்த பெரியவரும் சமுத்திரத்தின் கரையோர கிராமம் ஒன்றிலே தங்கியிருந்து அங்கே அந்த கிராமத்தில் இருந்து அவர் காற்றிலே இயங்கக்கூடிய ஒரு சிறிய பாய்மர கப்பல் ஒன்றை வாங்கி கொண்டு தினமும் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை கடலுக்குள் சென்று காற்று வாங்கியபடியே பயணம் செய்து திரும்புகின்றவராக அவர் காணப்பட்டார். அப்படி அவர் கடலுக்குள் போகும்போதெல்லாம் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டு கரைக்கு திரும்புகின்ற ஒரு சூழல். அப்படி கரைக்கு திரும்புகின்ற மீனவர்களை கையசைத்தபடி தினமும் இவர் கடலுக்குள் சென்று காற்று வாங்கியபடி பயணம் செய்து வருவது இவரது வழக்கமாக இருந்தது. இந்த நிலையில அப்பகுதி மீனவர்கள் எல்லாம் இவருக்கு நண்பர்களாக மாறுகின்ற ஒரு நிலையை நாம் காணப்படுகின்றோம். இப்படி ஒரு நாள் இவர் கடலுக்குள் தன் படகை எடுத்துக்கொண்டு போகின்ற போது மீனவர் ஒருவர் கரைக்கு திரும்புகின்ற நிலையிலே அவருக்கு கையசைத்தபடி இவர் கடலுக்குள் செல்லுகின்றார். அவர் கடலுக்குள் சென்ற பிறகு திரும்பி செல்லலாம் என்று, கடலுக்குள் அவர் பயணித்து விட்டு வீட்டிற்கு திரும்பி செல்லலாம் என்று அவர் நினைக்கின்ற போது திடீரென கடலிலே காற்று நின்று போகின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறிதளவும் காற்று வீசாமல் அங்கே படகு கடலிலேயே நின்று விடுகிறது. இது அவர் எடுத்து சென்ற சிறியதான பாய்மர கப்பல் போன்ற ஒரு படகாக இருப்பதனால காற்றினால் மட்டுமே இந்த படகு பயணிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இங்கே நாம் பார்க்கின்றோம். இவரது பாய்மர படகும் காற்று இல்லாததினாலே தேய்ந்து வலுவிழந்து நின்று விட்டது. மீண்டும் கரைக்கு செல்ல இயலாத நிலையிலே படகில் இருந்த வண்ணம் இந்த பெரியவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவராக, கிறிஸ்துவின் பற்றாளராக இருந்ததினாலே படகில் இருந்தபடி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். மீண்டும் காற்று வீச செய்து தன்னை கரைக்கு கொண்டு செல்லும்படி அவர் ஊக்கமாய் கடவுளிடத்திலே மன்றாடுகின்றார். அத்தகைய ஒரு நிலையிலே இவர் ஜெபித்துவிட்டு தோத்திரங்களை கடவுளுடைய திருப்பாதத்திலே அவர் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அப்படி தோற்றங்களை ஏறெடுத்துக் கொண்டு காற்று வீசும் என்று அவர் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார். ஆனால் காற்று அந்த நேரத்தில் வீசப்படவில்லை. காற்று அங்கே அவருக்கு பயணத்திற்கு அங்கே உறுதுணையாக கிடைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவரது நம்பிக்கை கடவுள் மீண்டும் காற்றை அனுப்பி தன்னை கரை சேரச் செய்வார் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையிலே நடந்தது வேறொன்றாக இங்கே நாம் பார்க்கின்றோம். இவர் கடலுக்குள் போகும்போது இவரை கண்ட மீனவர் ஒருவர் இவரை கையசைத்து இவருக்கு சைகை காட்டி சென்ற மீனவர் ஒருவர் திடீரென காற்று நின்று போனதை கண்டு பெரியவர் சமுத்திரத்தில் பயணம் செய்தாரே, காற்று இல்லாத நிலையிலே அவர் எப்படி மீண்டும் திரும்புவார் என்று நினைத்து உடனடியாக அந்த மீனவர் தன்னுடைய விசைப்படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்று அந்த பெரியவரின் படகை கயிற்றினாலே கட்டி அந்த பெரியவரையும் தன்னுடைய படகிலே ஏற்றிக்கொண்டு அவர் மீண்டும் கரைக்கு வந்து அந்த பெரியவரை கரை சேர்த்தாராம். இந்த இடத்திலும் இந்த நாளிலும் கூட இந்த வியாதியுள்ள பெரியவர் காற்று வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாடிய வேளையிலே ஆண்டவர் காற்றை அனுப்பாமல் ஒரு மீனவரை அனுப்பி அவரை காப்பாற்றி அவரது வேலையும் லகுவாக்கி அவரை கரை சேர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் திருமொழி இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். You will come and pray to me and I will hear you என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே நம்முடைய மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் பதில் தருகின்றவராக இருக்கின்றார்.
நம்முடைய மன்றாட்டுகளை கூக்குரலிட்டு மன்றாடுகின்ற மன்றாட்டுகளை அவர் கேட்டு செவிசாய்க்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த நாளின் வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. மறைவாய் இருக்கின்ற நிலையிலும் மறைவாக நாம் கடவுளிடத்திலே வேண்டுகின்ற சூழலிலும் ஆண்டவர் வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் வேண்டும் போது கடவுள் நம் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் தருவார், நிச்சயம் நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் இங்கே இந்த வார்த்தையின் வழியாய் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கும் நிலைக்கு மேலாக அவரது விருப்பத்தின்படி நமது வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். நாம் எண்ணுகிறபடி நமக்கு மீட்பை அளிப்பார், அல்லது நாம் விரும்புகின்றபடி நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று இல்லாதபடி அதற்கும் மேலாக ஒரு இந்த பெரியவர் எண்ணிக்கொண்டிருந்தார், காற்றை அனுப்பி கடவுள் தன்னை விடுவிப்பார் என்று. ஆனால் அதற்கும் மேலாக ஒரு இந்த பெரியவர் உடல்நிலை சரியில்லாதவராக இருக்கின்றார். அந்த நிலையில மீண்டும் அந்த விசைப்படகை காற்றின் வழியாக அவர் செலுத்துவது என்பது இவருக்கு சற்றே உடல் பலவீனத்தை கொடுக்க கூடும் என்று எண்ணிய நிலையிலே கடவுள் வேறொருவரை, ஒரு மீனவரை அனுப்பி இவர் எத்தகைய பலவீனமும் இன்றி லகுவாக கரை சேர செய்ததை இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை ஆண்டவர் இத்தகைய நிலையிலே பெரிய செயல்களை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கின்றார். நாம் எண்ணுகிறபடி அல்லாமல் நாம் எண்ணுவதற்கும் மேலான செயல்களை நம்முடைய வாழ்விலே நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே அல்லது இன்றைய சூழலிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே இங்கே இன்றைய சூழலும் நம் ஆண்டவரின் ஆலயத்தில் வந்து வேண்டுதல் செய்ய இயலாத நிலையில இல்லங்களில் இருந்து வண்ணம் வேண்டுதல் செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. மறைவாய் உள்ள கடவுளிடம் நாம் மன்றாடும் போது வெளியரங்கமாய் அவர் நமக்கு பதில் தருவார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். எனவே இன்றும் கொரோனா வியாதியின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை அளிக்கும்படியாக நாம் நமது இல்லங்களில் இருந்த வண்ணம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கதவை அடைத்து மறைவாய் நம் கடவுளுக்கு நேராக முழங்கால் படியிட்டு நமது மன்றாட்டுகளை வைப்பதற்கு நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி நாம் வேண்டும் போது நமது விருப்பத்தின்படி இல்லாதபடி அதற்கும் மேலாக நமது விருப்பத்திற்கான பதிலை நமது வேண்டுதலுக்கு மேலாக ஆண்டவர் கொடுப்பதற்கு இங்கே வல்லவராயிருக்கின்றார். எனவே இந்த நாளில் மீண்டும் ஒருவரை இந்த திருவார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே நாம் வைத்து இந்த மாதத்தின் பயணத்தை தொடங்குவோம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்பது. எனவே மத்தேயு 6:6 என்கின்ற திருமொழியை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் எடுத்துக் கொள்வோம். இந்த வார்த்தையின் வழியாக இந்த மாதத்தின் பயணத்தை தொடர்வோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய மக்களும் விரைவாய் விடுதலை பெறும்படியாக கடவுள் அளிக்கின்ற மீட்பை பெறும்படியாய் அவர்களுக்காக நாம் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேண்டுதல் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டும் இந்த வேளையிலும் உங்களுடைய திரு கரத்தில் எங்களை அர்ப்பணித்த வண்ணமாக உங்களுடைய திருப்பாதத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்தில் நாங்கள் கேட்ட உங்களுடைய திருவார்த்தையின்படி மறைவாய் இருக்கின்ற உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்ற போது வெளியரங்கமாய் நீர் எங்களுக்கு பதில் தருகின்றவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கும் மேலான பதிலை, ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கும் மேலான மீட்பை நீர் எங்களுக்கு அருளுகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலும் இந்த கொடிய சூழலிலும் ஆண்டவரே, கொரோனா வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, விரைவாய் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து இத்தகைய கொடிய நோயை நீர் அப்புறப்படுத்தும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கூக்குரலிட்டு மன்றாடுகின்ற போது நீர் எங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறீர் என்கின்ற வார்த்தையும் நாங்கள் தியானித்தோம். அந்த நிலையிலே ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மாதத்திற்குரிய பயணத்தை நாங்கள் தொடர்வதற்கு நீர் எங்களுக்கு அருள்தார். தொடர்ந்து ஆண்டவரை உண்மை பற்றி கொண்டு உண்மையிலே நாங்கள் நிலைத்திருந்த உமக்கு சான்று பகர்கின்றவர்களாய் வாழ நீதாமே எங்களுக்கு அருள்தார். எல்லாவற்றையும் அருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்டு மன்றாடுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். தாய் தந்தையாம் கடவுளின் அன்பில் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் இணையராத திருவுறவும் நம் அனைவரும், குறிப்பாக கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டு உடல்நலம் பெற்று வருகின்ற ஒவ்வொரு மக்களோடும், கொரோனா வியாதியினாலே உயிரிழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுடைய ஆறுதலோடும்,
கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு மருத்துவ பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், மருத்துவ துறை சார்ந்த பணியாளர்கள், பிற அரசு துறைகளை சார்ந்த ஒவ்வொரு பணியாளர்களோடும் கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.